சபரிமலை யாத்திரை என்பது ஒரு கோயிலுக்குச் சென்று திரும்பும் பயணம் அல்ல. அது ஒரு மனிதன் தன்னையே மறந்து இறைவனை உணரும் ஒரு ஆன்மீக பயணம். அந்த பயணத்தின் அடித்தளம்தான் ஒரு மண்டலம் விரதமுறை. மண்டலம் என்றால் 41 நாட்கள். இந்த 41 நாட்கள் ஒரு மனிதனின் உடல், மனம், சிந்தனை மூன்றையும் ஒரே நேரத்தில் சுத்தமாக்கும் காலம். இதனால்தான் சபரிமலை செல்லும் முன் இந்த 41 நாட்கள் விரதம் கட்டாயமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதம் தொடங்கும் நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. அன்று தலைக்கு குளியல் செய்து சுத்தமான உடை அணிந்து ஐயப்ப மாலை அணியும் தருணம் முதல் அவன் இனி ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவன் சாமி. ஐயப்ப மாலை என்பது ஒரு அலங்காரம் அல்ல, அது ஒழுக்கத்தின் அடையாளம், கட்டுப்பாட்டின் சின்னம், துறவின் வாழ்க்கைக்கு எடுக்கப்படும் உறுதி. மாலை அணிந்த பின் அவன் பேசும் வார்த்தையும் நடக்கும் நடைபாதையும் நினைக்கும் எண்ணமும் ஐயப்பனுக்கே அர்ப்பணம். விரதகாலத்தில் முதல் கட்டுப்பாடு உணவு. சைவ உணவு மட்டும். வெங்காயம், பூண்டு தவிர்ப்பு. மது, புகை, போதைப்பொருள் முழுமையாக தடை. அளவான உணவு, எளிமையான வாழ்க்கை. ஏனெனில் வயிறு கட்டுப்பட்டால்தான் மனம் கட்டுப்படும். இரண்டாவது கட்டுப்பாடு பேச்சு. பொய் பேசக்கூடாது. யாரையும் புண்படுத்தக்கூடாது. கோபத்தை அடக்க வேண்டும். வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். இந்த 41 நாட்களில் ஒரு மனிதன் குறைவாகப் பேசவும் அதிகமாக ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான கட்டுப்பாடு பிரம்மச்சரியம். இது உடல் கட்டுப்பாடு மட்டுமல்ல, பார்வை, பேச்சு, சிந்தனை அனைத்திலும் தூய்மை. அதனால்தான் ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகிறார். தினமும் காலை மாலை ஐயப்பனை நினைத்து ஒரே ஒரு ஜெபம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த ஒரே சொல்லில்தான் பயம் கரைகிறது, சுமை குறைகிறது, மனம் அமைதியாகிறது. இந்த 41 நாட்களில் ஒரு மனிதன் அதிகமாக உதவி செய்ய வேண்டும், கருணையுடன் நடக்க வேண்டும், எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும். ஏனெனில் சபரிமலையின் அடிப்படை தத்துவம் சமத்துவம். 41 நாட்கள் விரதம் நிறைவடைந்த பின் குருசாமி முன்னிலையில் இருமுடி கட்டப்படுகிறது. இருமுடி என்பது ஒரு காணிக்கை மட்டுமல்ல, அது நம் அகந்தையை, நம் ஈகோவை, நம் ஆசைகளை ஐயப்பனிடம் ஒப்படைக்கும் தருணம். பின்னர் தொடங்குகிறது சபரிமலை பயணம். காடு, மலை, நீண்ட நடை. உடல் சோர்வடையும், கால்கள் வலிக்கும், ஆனால் மனம் மட்டும் பலமாகும். அங்கே பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை. அங்கே எல்லாரும் சாமிகள். ஒரே உடை, ஒரே முழக்கம், ஒரே பாதை. 18 படிகளை ஏறும்போது ஒரு மனிதன் தன் 5 புலன்கள், தன் ஆசைகள், தன் குணங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஐயப்பனை அடைகிறான். சந்நிதானத்தில் ஐயப்பனை தரிசிக்கும் அந்த நொடி, அந்த 41 நாட்களின் ஒவ்வொரு தியாகமும் அர்த்தம் பெறுகிறது. ஆனால் உண்மையான சோதனை சபரிமலைக்குப் பிறகுதான். விரதம் முடிந்தாலும் ஐயப்பன் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, கருணை, சமத்துவம் இவை தொடர வேண்டும். ஏனெனில் சபரிமலை ஒரு மண்டலம் விரதம் என்பது ஒரு சடங்கு அல்ல, ஒரு மாற்றம், ஒரு பயணம், ஒரு வாழ்க்கை. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா சரணம் ஐயப்பா.